சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. இப்படி உரசிக்கிட்டே வர ரொம்ப ஜாலி மூடுல இருக்கியோ? இப்படி உரசிக்கிட்டே வந்தா நான் எப்படி வண்டி ஓட்டுறது? அப்புறம் மூடே மாறுது. ஏண்டி நான் இந்த மாதிரி ரொமான்டிக்கா எது பேசுனாலும் நீ சும்மா விட மாட்டியே. நான் ஒண்ணு பேசுனா நீ ரெண்டு பேசுவியே. இன்னைக்கு என்னாச்சு சைலண்டா இருக்கா? எப்படி ஏதாவது பேசு. இப்படி சைலண்டா இருந்து என்ன வெறுப்பத்தினா அப்புறம் வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். போய் இவன் நம்ம பேசுறத கேட்கலையா? தூங்கிட்டா இருந்தா சோத்து முட்டை நல்லா இட்லியை ஒரு கட்டு கட்டிட்டு வண்டியில ஏறணும்னு இந்த காத்து மூஞ்சில போட்டோம்னே தூங்கிட்டு போல இருக்கு. தேவையில்லாம நம்ம தான் ரொமான்டிக்கா விட்ட பேசிக்கிட்டு இருந்துக்கோம். எல்லாம் வேஸ்டா போச்சு. சோனி ஆமா அது சோனி தான். நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது நீ என்ன வெயிட் பண்ண சொன்னியே, நானும் உனக்காக வெயிட் தானே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஏண்டி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், நான் சக்கையா அவனை பிடிச்சிருவேன். எவன் அது? ஏன் சோனி இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கானா? அவன் பெரிய கில்லாடிதான். எவன் வர தெரியல, ஹெல்மெட் போட்டு போறான். எவனு தெரியல, ஆனா ஒரு நாள் எவன்னு கண்டுபிடிச்சு மூத்திர சந்தில வச்சு நல்ல கும்முன்னு குத்தாட்டி. என் பேரு சஞ்சய் இல்ல. எனக்கு அவனை தான் பிடிக்கல சுனி, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். மாமா பார்க்குக்கு அவரை பார்க்க தானே போனோம். அவர்கிட்ட பேசினீல, ஏன் இவ்வளவு கோவமா பார்க்ல இருந்து வரீங்க? உங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன நடந்துச்சு மாமா? அவர் என்ன சொன்னாரு மாமா? மாமா சொல்லுங்க மாமா. இந்த பேரு பூஜா, அவங்களுக்கு செட் ஆக மாட்டா. நீ அவனை மறந்துரு. அக்கா எங்க இருக்க? இந்த பாருங்க மாமா, அவரை பத்திலாம் நீங்க தப்பா சொல்லாதீங்க. அவர் நல்லவர் தான். ஏன் எனக்கு செட் ஆக மாட்டாரு? இப்போ எதுக்கு அம்மாவை கூப்பிடுறீங்க? இந்த பேரு பூஜா, அவங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னா செட் ஆக மாட்டேன்னா கேட்டுக்கோ. ஏன்டா பிரவீன், போமுச்சா நல்லா தானே ரெண்டு பேரும் போனியா? அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கோவமா வர? ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா? சண்டைலாம் ஒன்னும் போடல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்டா சொல்லு. இந்த பாருக்கா, எனக்கும் பூஜாக்கும் ஒரு மாசம் கழிச்சு தானே கல்யாணம் சொன்னேன். அவ்வளவு நாள்ல என்னால வெயிட் பண்ண முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். என்னடா ஆச்சு பிரவீன் உனக்கு? கல்யாணம் என்ன உடனேவா நடத்த முடியும்? நீ சொன்ன உடனே அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணும், ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி சின்னதா நடத்தணும். அதுக்கப்புறம் தானடா கல்யாணம் வைக்க முடியும். ஏன் இப்படி சீக்கிரத்துல கல்யாணம் நடத்தணும்னு சொல்ற? இந்த பாருக்கா, எனக்கு டூட்டியை திருநெல்வேலியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதனால நான் இந்த மாசம் லாஸ்ட்ல போய் டூட்டில ஜாயின் பண்ணணுமா. அப்புறம் டூட்டில ஜாயின் பண்ணா வரதுக்கு 2-3 மாசம் ஆயிரும். அதனால இந்த இடப்பட்ட நேரத்துல நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி இவ்வளவு சேர்த்து ஊருக்கு கூட்டு போயிடலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிறா? மாமா மாமா ஏன் இப்படி பண்றீங்க? என்னடா பிரவீன் இப்படி சொல்ற? நீ இவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போயிட்டா அப்புறம் அக்கா ஒத்தல தனியா தானே இருப்பேன். நீ இங்கேயும் டான்ஸர் கேட்க வேண்டியதானே? நீயும் இங்க இருந்துக்கலாம், என் பொண்ணு என் கூடயே இருப்பல்ல. நீ பாட்டி இவளை கூட்டு போயிட்டா அக்கா தனியா எல்லாம் இருப்பேன். ஏன் தனியா இருக்கணும்க்கா? அம்மா தனியா தானே இருக்காவ. அம்மாவை கூட்டு வாங்க கூட வச்சுக்கோ. நாங்க அடிக்கடி வந்துட்டு போறோம். பாருங்கம்மா, மாமா சொல்றாரு நீ உடனே எல்லாம் கல்யாணம் வச்சிடாதங்கம்மா. நான் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்ச நாள் போகட்டும்மா. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன, நீ படிக்க தானே செய்யணும். ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நீ என்ன படிக்கணுமோ படி. நான் உன்னை படிக்க வைக்கிறேன்.
படிக்கிற விஷயத்துல எல்லாம் நான் தடையா நிக்க மாட்டேன் என்ன. சரி பிரவீன், இப்போ அதை பத்தி பேசிட்டு இருக்காண்டா. நான் அம்மாவுக்கு போன் போடுறேன், அம்மாட்ட அந்த விஷயத்தை பத்தி கேக்குறேன். அம்மா என்ன சொல்றாங்களோ அதைப்படி பாத்துக்கிடலாம். இப்போ வாங்க சாப்பிட. ஏன் மாமா வேணுனே இப்படி பண்றீங்க? நான் தான் அவரை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேல மாமா. அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்றேன்னு முடிவோட இருக்கீங்களா மாமா? ஏன் உங்களுக்கு அவரை பிடிக்கலையா? எனக்கு அவன் சுத்தமா பிடிக்கல. அவன் ஒரு பொறுக்கி. அவன் மூஞ்சையும் ஆளையும் பாரு. அவன்லாம் அவனுக்கு சுத்தமா செட் ஆக மாட்டான். அவர் பொறுக்கியா? கொஞ்சமாச்சும் நாக்கு கூசலியா மாமா? நீங்க தான் பொறுக்கி. ஊர்ல ஒரு பொம்பளை பிள்ளையும் விட மாட்டேங்கிய. எல்லா பொம்பளை பிள்ளையும் உங்களை பார்த்தா பயப்படுது. ஒரு பொண்ணு கட்டி தர மாட்டாங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க போய் அவரை பொறுக்கின்னு சொல்றீங்க. என்ன அவர் எவ்வளவு தங்கமானவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, அவர் தங்கமா? தங்கத்தையே நீ வாங்கணும். அவர் தங்க கடையிலேயே பத்திரமா இருக்கட்டும். அடுத்து ஒண்ணு சொன்னியே பொறுக்கின்னு. ஆமா, நான் தான் பொறுக்கி. என்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சவன் நீ ஒருத்தி தான். இந்த பாரு பூஜா, நான் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணா அவளுக்கு தெரியாம பயந்து தான் பொறுக்கித்தானே பண்ணணும். அதான் உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே. உன்னை கல்யாணம் பண்ணா நான் உனக்கு முன்னாடியே பொறுக்கித்தானே பண்ணலாம்ல. அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சீ, உங்களை மாமான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குது. நான் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லியும் என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கிறீங்களே. உங்க பொறுக்கித்தனம் இதுலயே தெரியுது. நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் மாமா. என்ன மாமா பக்கத்துல வரிய? உங்க பொறுக்கித்தனத்தை என்கிட்ட காமிக்கலான்னு இருக்கீங்களோ? நான் மாமானியோட மரியாதை கொடுக்க மாட்டேன். பல்லாருன்னு அரைஞ்சிருவேன். அடி அடி, அப்படியாவது உன் பூ மாதிரி இருக்கிற கை என் மேல படட்டு. ஆ, என்ன ஷாம்பு யூஸ் பண்றா? ஹேர் இவ்வளவு வாசனையா இருக்கு. நான் பினாயில தான் யூஸ் பண்ணுவேன். சீ, ஆளே மூஞ்சியும் பாரு. என் கூட நல்லதானே பேசிட்டு பார்க்குக்கு வந்தாரு. அவரை இனியும் சேர்த்து வைக்கிற நீ. அங்க என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி கிறுக்குத்தனமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்வே அவரை பார்க்கணும். ஓய் பூஜா, நீ எங்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த காக்கி சட்டக்காரனை பார்க்க தானே. சோனி, வீடு வந்துட்டு இறங்கு. சோத்து முட்டை என்ன தூங்கிட்டா இருக்கு? சோத்து முட்டை எந்த நீ வீடு வந்துட்டு. எவன்டாது தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்புனது? எரும மாடு, வீடு வந்துட்டு இறங்கு. ஓ ஆமா, எங்க வீடு தான். அண்ணா லைட்டா தான் மூடுனே, அதுக்குள்ள எங்க வீடு வந்துட்டா? ஓ, சோதனை படுத்தாதடி. உனக்கு 1 மணி நேரம் நான் டிரைவர் வேலை பார்த்துட்டேன். எங்க வீட்டு முன்னுக்கு மூடின உன் கண்ணு உங்க வீட்டு முன்னுக்கு தான் வந்து திறந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்து வச்சுக்கோ, நான் கடுப்பாயிருவேன். பேசாம இறங்கிரு. சோனி, எனக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ வேணா போயிட்டு வரியா? நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏன் உள்ள வரதுக்கு தயங்குற? இந்தா முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருக்கல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. இவ வேற நம்ம நிலைமை என்னன்னு தெரியாம உள்ள வா வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ள வேற அந்த சந்தியா மூதேவி வேற நம்ம முறைச்சு பாக்கோம். மேலங்கிரியும் பாப்பாளே. அவளை எனக்கு தெரியாத மாதிரி இவகிட்ட நடிக்கணும். இவகிட்ட நான் பாசமா இருக்கிற மாதிரி அவகிட்ட நடிக்கணும். உள்ள வந்து நடிச்சு என் மண்ட மயிரெல்லாம் பிச்சுக்கும் போல. ரகு, மழை வர வர்ற மாதிரி இருக்கு, உள்ள போலாமா? போலாம். அது வந்து நீ எதுக்கு உள்ள வர தயங்குறன்னு எனக்கு புரியுதுடா. தாலி கட்டி கூட்டிட்டு போன பிறகு இப்பதான் முத எங்க வீட்டுக்கே வரா. உள்ள யாராச்சும் எதுவும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியோ? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. சொல்லவும் நான் விட மாட்டேன், வா. சரி, நீ போன வாரு. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. சொல்லு. நீ எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லார் முன்னிக்கும் என்கிட்ட நல்லா அன்பா இருந்த மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க நம்புற மாதிரியும் நடிக்கணும். கொஞ்சம் எனக்காக இதை செய்வியா? நான் ஏன்டி நடிக்கணும்? உண்மையாவே நான் உன் மேல அன்பா தானே இருக்கேன். ஏன்டா என்ன தூக்குனா? உள்ள போய் அன்பா பேசி நடிச்சா போதும். இப்படி தூக்கிலாம் நீ நடிக்கண்டா. என்ன இறக்கி விடு. ரொம்ப தான் சீன் போடுறா. யாரடி இப்ப நடிக்கா? நான் உண்மையாவே உன்னை அன்பா தாண்டி தூக்கியிருக்கேன். இப்படியே நான் உன்னை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? நம்ம பொண்ணு மாப்பிள்ள தரையிலோட கால் போடாம தூக்கிட்டே அலையதாரு, நீ நம்மள புகழ்ந்து தாண்டி பேசுவாங்க. இப்படியே நான் உன்னை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறேன். போலாமா?
பொறுக்கி பொறுக்கி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுதான் சாக்குன்னு அப்படியே தூக்கி வச்சுக்கலான்னு பாக்கிறியோ? நல்ல ஆளுதான், உஷாரான ஆள் பண்ணி. பேசாம என்னை இறக்கி விடு. அப்புறம் உங்க அம்மா அப்பா முனுக்க எப்படி தாண்டி நடிக்கிறது? சும்மா பேசுற மாதிரி நடிச்சா போதும்பா. அப்புறம் ஏதாச்சும் ஏடபடமா ஓவரா பண்ணணும்னு பண்ணா அப்புறம் வீட்டுல போய் உன்னை வச்சு. சொல்லுடி ப்ளீஸ். ஏதோ வச்சின்னு கேட்டுச்சு. வீட்டுல போய் என்ன வச்சுக்கிடுவே நீ சொல்ல வந்தியோ? மூஞ்ச பாரு, மூஞ்சிலேயே குத்திடுவேன். என்னை இறக்கி விடு. எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசெல்லாம் உனை எழுதி, உனக்கு மாலையிட்டு வரிசங்க போனா என்ன போகாது என்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேல நான். ஏன்டி அப்படி பாக்குற? நீ பாக்குறதே ஒரு மாதிரி இருக்கு. நார்மலா பாருடி. சரி வா போலாம். சும்மா விட மாட்டேன்டி, சும்மாவே விட மாட்டேன். பாஸ், நீங்க துளசி துளசின்னு சொல்றீங்க, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கீங்களா பாஸ்? அவ என் காதலி, காதலிக்கு மேலடா. பாஸ், நீங்க அவங்கள காதலி காதலின்னு தானே சொல்றீங்க. அவங்களும் உங்க கையை நழுவி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டுல பாஸ். காதலிச்ச பொண்ணு நல்லா இருக்கட்டும், நீ வாழ்த்தி விடுங்களாம். ஏன் பாஸ் இப்ப என்ன அடிச்சிக்க? அப்புறம் காதலிக்கிற பொண்ணு நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போக நான் நல்லவன் இல்லடா, நான் கெட்டவன். ஏன் பாஸ், எப்பவுமே உங்க ஆள் துளசியை பத்தி எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க காதலை பத்தி கேட்டாலே எங்களுக்கு ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கு. உங்க ஆளை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க பாஸ். இந்த துளசியை பத்தி சொல்றேன்டா. அந்த மயிர் மேல எனக்கு காதல் எல்லாம் ஒரு துளி கிடையாதுடா. ஆனா காதலுக்கு மேல காமும் வெறி கோபம் தாண்டா அதிகமா இருக்கு. என்ன பாஸ், உங்களுக்கு அந்த பொண்ணு மேல காதலே இல்லையா? அப்புறம் எதுக்கு பாஸ் அந்த பொண்ணு போட்டு தேடிட்டு இருக்கீங்க? விட வேண்டியதானே? டேய் நீ வேற, ஏன்டா அவர் கை பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்க, திரும்பி அடி வேணுமா உனக்கு? பாஸ், அப்படி உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க பாஸ், எனக்கு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சொல்லுறேன்டா சொல்லுறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ்ல நான் தாண்டா சிங்கம் மாதிரி இருந்தேன். நான் நடந்தாலே அவ்வளவு பிகர்களை என்ன தாண்டா பார்க்கும். அந்த அளவுக்கு அந்த கோட்டைக்கு ராஜாவா நான் மட்டும் தாண்டா இருந்தேன். அப்படியா? அப்ப அந்த கோட்டைக்கு ராஜாவா இருந்த நீங்க இப்ப ஏன் இப்போ முகமுடி கொள்ளக்கார மாதிரி ஆயிட்டீங்க? இன்னும் அந்த துளசியால தாண்டா. ஆரம்பத்துல பசங்க எல்லாம் வந்து சொன்னானுங்க, நம்ம காலேஜ்ல சூப்பர் பிகர் ஒண்ணு வந்திருக்குடா மச்சி, ஆளும் அழகா இருக்கு, நல்ல அறிவாளி, பார்க்க நல்ல டேலண்டா இருக்குடா. நான் அத பெருசா எடுத்துக்கிடல. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, எனக்கே அவ ஆப்பு வைப்பானி. அப்படியா பாஸ், உங்களுக்கே ஆப்பு வச்சுட்டாங்களா? ஆமாடா ஆமா, அவ எனக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டா பாரு. நான் தான் அந்த காலேஜ்லயே கிங்கு. எல்லாரும் என் காலுக்கு கீழே தானே ஒரு மமுதையோட அலைஞ்சேன். ஆனா அவ வச்சா பாரு எனக்கு ஒரு பெரிய ஆப்பு. எங்க அப்பா கையிலேயே எனக்கு அறை வாங்க வச்சுட்டாடா. அதுதான்டா என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அறை. பாஸ், அப்ப நீங்க அந்த பொண்ணு எப்பதான் பாஸ் பாத்தீங்க? ஓ, அவளை பார்த்தனே, பார்த்த உடனே இந்த காலத்தை விட்டு விரட்டுன்னு தான் கோவத்துல போனேன். ஆனா முதல்ல அவளை பார்த்த உடனே இல்லனா முதல்ல பார்க்கும்போது அவ எப்படி இருந்தா தெரியுமா? எப்பா விஜய் தம்பி, காப்பி எடுத்துக்கோப்பா. ராணி, அவ 2 பேரும் கனவுல இருக்கவ. நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவளுக்கு கேட்காது. ஏப்புல சந்தியா, அம்மா எம்பிட்டு நேரம் காப்பியோட நின்றுகிட்டு இருக்காவ. காப்பி எடுப்புல, கனவுலயே இருப்பா. அம்மா எனக்கு காப்பி வேண்டாம், மாமாட்டுக்கு கொடுங்க. மாமா, ஐயோ அத்தை உளறுதே, சாரி. என்ன விஜய், இன்னும் கனவுல இருந்து தெரியல போல இருக்கு, உளறுது பயங்கரமா இருக்கு. ஆமா சந்தியா, மாமாவை கட்டிக்க மாட்டேன் நீ ரொம்ப சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு காலத்துல
இப்போ உடனே தாலி கட்டினாலும் தயாரா இருக்கிறேன்னு சொன்னியாமே, அத்தை இப்பதான் சொன்னாவ. யார் சொன்னா மாமாவை எனக்கு பிடிக்காதுன்னு? எனக்கு தான் மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஆமாடி விஜய் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இப்ப திருட்டு புனையா மாறிட்டு அடிக்கடி தனியா சந்திக்கிறீங்களா, அப்புறம் பிடிக்காம போகுமா விஜய? சும்மா இருக்கா, அப்பா அம்மா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காவ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அமைதியா இரு. என்ன காவியா, என் மருமகளை ரொம்ப ஓட்டுறா? என் மருமக எப்பவுமே என் வீட்டு தங்கம் தான். என் விஜய் என்னைக்கு அவ பிடிக்கலன்னு சொன்னா? மருமகளே, நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள், என்னன்னு சொல்லி பாப்போம். நாளைக்கு என்ன விசேஷத்தை எனக்கு தெரியலையே. உன் பக்கத்துல இருக்கான உன் மாமே, அவன்கிட்ட கேளு, அவன் சொல்ல போறான். அம்மா சும்மா இருங்கம்மா. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் மாமா? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலும் இல்ல சந்தியா, அம்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல மருமகளே, நாளைக்கு நம்ம விஜயோட பிறந்த நாள். என்னது, நம்ம விஜயோட பிறந்த நாளா? எத்தனாவது பிறந்த நாள் அத்த? அவன் 27வது பிறந்த நாள்மா. நம்ம விஜய்க்கு 27 வயசாயிட்டா, ஆனா பாக்க 23 வயசு பையன் மாதிரி அழகா இருக்கிறான் விஜய். என் பையன் எப்பவும் அழகு தானே. என்ன மாப்பிள்ள, நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சு பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடிடுவோம். மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ்களோட தான் கேக் வெட்டி கொண்டாடுவேன், வீட்டுல எல்லாம் அதிகமா கொண்டாடுறது இல்ல, அதெல்லாம் வேண்டாம் மாமா. விஜய் தம்பி, இந்த வருஷம் நம்ம வீட்டுல தானே இருக்கிய, அதனால நல்லபடியா பிறந்த நாள் இங்க வச்சே கொண்டாடுவோம். அடுத்த வருஷம் வேற உங்களுக்கு தலை பிறந்த நாள். என்ன மைனி, தலை பிறந்த நாள்னா என்ன அர்த்தம்? அது என்ன மைனி தலை பிறந்த நாள்? வசந்தி, கல்யாணம் முடிஞ்ச உடனே வர்ற தீபாவளியே தலை தீபாவளின்னு சொல்றவ, கல்யாணம் முடிஞ்ச பிறகு முத வர்ற பிறந்த நாள தலை பிறந்த நாள்னு நான் சொல்றேன். அம்மா, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, வெளிநாட்டுல இருக்க வேண்டிய ஆளு. மூளை பயங்கரமா இருக்க உங்களுக்கு. ஆமா காவியா, உங்க அப்பனை நான் கல்யாணம் முடிச்சதுனால என் நிறைய திறமைகள் உள்ளேயே அடங்கி கிடக்கு, வெளியே காமிக்க முடியல. ராணி, உனக்கு நிறைய திறமை இருக்கு. ஒரு தோசைய ஒரு நாள் கறியாம சுட தெரியுதா உனக்கு? தினமும் தோசைய கரிச்சு வைக்கிறா. இதுல வேற இவளுக்கு திறமை நிறைய இருக்கும். அம்மா, உங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்ல. அதான் இப்போ தெரிஞ்சுக்கலாம், மாமனுக்கு என்ன கிஃப்ட் தருவா? கிஃப்ட் தானே, தாரேன் நாளைக்கு நைட்டு தாரேன். நைட்டு தரியா? என்ன கிஃப்ட் தருவா? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், நைட்டு வந்து சொல்றேன். ஐயோ, என்ன கிஃப்ட் தருவான்னு தெரியலையே, எனக்கு இப்பவுமே பார்க்கணும் போல இருக்கு. மாமா, எல்லாரும் நம்மளே பாக்காங்க, அத நான் கிஃப்ட் தாரேன் கேட்டல. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் நான் தர மாட்டேன். ஒரு ஆர்வத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். முதல்ல நைட்ல வேற கிஃப்ட் தாரேன்னு சொல்லிருக்கியா? என்ன கிஃப்ட் தருவியோ நீ? ஒரு ஆர்வத்துலதான் உளர்றேன். நாளைக்கு எப்போ எனக்கு பிறந்த நாள் வரும்னு ஆர்வமா இருக்கு. அதெல்லாம் நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் தான். அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன், உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே. ஓ, ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி, அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. கண்கள் ஏதோ தேட கலவாட. எம்மா மருமகளே, உனக்கு இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சிட்டா? இது லாஸ்ட் வருஷம் தான், இன்னும் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் இருக்குதே. இன்னும் ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்குமா? அது முடிஞ்சா காலேஜ் முடிஞ்சிருமா? ஆமாத்தே. ஏம்மா, அவ காலேஜ் மட்டும் முடிச்சா போதாதுமா, அதுக்கு மேல அவ என்ன படிக்கிறாளோ படிக்கட்டும். அத நம்ம படிக்க வைப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம். அதுக்கெல்லாம் என்ன, நம்ம படிக்க வைக்கலாம். காலேஜ் முடிஞ்சிட்டா என்னன்னு கேட்டேன். அத்தே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கேன், தப்பா நினைக்காதீங்க. கேளுமா. மாமாவை ஏன் நீங்க படிக்க வைக்கல? அது வந்து அவனுக்கு படிப்பு வரலம்மா. என்னத்தே படிப்பு வரலன்னு சொல்றீங்க? எங்களுக்கு தான் சின்ன வயசுல படிப்பு வரல, உங்க அண்ணன் எங்களை தரன்னு இழுத்து கொண்டு ஸ்கூல்ல விட்டுருவாங்க. எப்படினாலும் படிக்கணும் நீ. அதுக்கப்புறம் நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு இப்போ காலேஜ்லாம் முடிக்க போறலாத்தே. நீங்களும் மாமாவை கொஞ்சம் படிக்க கம்பல் பண்ண வேண்டியது தானே? அது இல்லம்மா, நாங்களும் சொன்னோம்தான், அவன் தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். மாமா எல்லாத்துலயுமே நல்ல டேலண்டா புத்திசாலியா இருக்காங்க, ஆனா அவங்க மட்டும் படிச்சிருந்தா ஒரு நல்ல ஜாப்ல இருந்திருப்பாங்க அத்தே. நீங்க தான். இல்லம்மா, நாங்க
படிக்கணும்னு எல்லாம் சொல்லல. எங்க ஊர்ல 12ஆம் வரை தான் இருந்துச்சு. அதுக்கு மேல மேற்படிப்பு படிக்கணும்னா வேற ஊருக்கு தான் போனோம். அவன் உங்களை விட்டுட்டுல நான் வேற ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் பிள்ளை. நீங்க சொல்றது புரியுது மாமா. இருந்தாலும் அவரு உங்களுக்கு ஒரே ஒரு பையன், கொஞ்சம் நல்லா படிக்க வச்சிருக்கலாம். அதனால தான் கேட்டேன் மாமா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு படிப்பு வராட்டி எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? இப்பவுமே பொண்டாட்டி போஸ்டிங்க கையில எடுத்தா போல இருக்கு. எனக்கு பதில் தான் சேர்த்து நீ படிச்சிருக்கிய. எனக்கு என்னென்ன கத்து தரணுமோ அதெல்லாம் கல்யாணம் முடிச்சு வந்து நைட்ல கத்து தந்தா போச்சு. உங்களுக்கு பாடம் தானே சொல்லி தரணும், அதெல்லாம் நல்லா சொல்லி தரேன். சந்தியா, என் ஃப்ரெண்டு போன் அடிக்க என்னன்னு கேட்டுவாரு. ஏன்பா விஜய், யாருப்பா போன்ல? என் ஃப்ரெண்டு அதுவும் தான்ப்பா பேசுறான். சரிப்பா, நான் போய் பேசிட்டு வரேன். அம்மா எங்க இருக்கீங்க? என்னங்க நம்ம பிள்ளை சோனி குரல் மாதிரி இருக்கல? சோனி வந்திருப்பாளோ? அம்மா ஏன் சோனி பிள்ளை வந்திருக்காளே? அம்மா வாமா, மாப்பிள்ள வாங்க.